ஐயா ஐயோ ஐயோ என்ன வேண்டியது ஐயோ நகரமே பத்தி எரியிற போது எவனோ ஒரு அரச நரம்பு வாத்தியம் வாய்ச்சான அந்த மாதிரி கதை என்ன வாத்தியம் பாரு எப்படி நிறுத்துறது வந்த விஷயத்தை எப்படி சொல்றது கைத்தல்லம் நிறைகளே அப்பமும் காப்பல் போரி கப்பிய திருமுகம் தேவர் மூர்த்தி தாஜே இதன் நிறுத்து. என்னையா அறிவு கட்டவனே, என்னையா நான் மேல்நாட்டு சங்கீதத்தை வாசிட்டு இருக்கேன், கீழ்நாட்டு பாட்டு பாடுறேன். இது என் சேர்த்து குழப்பறேன். நான் குழப்பலையா? எங்க குழப்பலையா? ஐயா நான் பிரிச்சு சொல்ல வந்தா நீங்க என்ன இப்படி பாவச்சுக்கிறீங்க? என்னைக்கும் இல்லாம நான் என்ன ஒண்ணு சொல்லுவேன். இது வரைக்கும் நான் மேல்நாட்டு சங்கீதத்தை பாடியிருக்கேன்னா பாடல. அதான் அமுதா பழரசம் கொடுத்தா தன்னாலே வருகிறாரு. பழரசம் சாப்பிட்டாம சங்கீதம் வரும்போது அவர் ரசிக்க நான் பாடுறேன். உன் பாட்டை எவன்டா ரசிப்பான்? ஐயா விஷயத்தை சொல்ல வந்தேன். என்ன விஷயம்? ஐயா ஊர் பூரா ஒரே பேச்சா இருக்குதுங்க. போய்க்கு பசங்க எல்லாம் சேர்ந்து புகை வண்டியை கவுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டானுங்களாம். இன்னும் அந்த வேலையை செய்யறானுங்க. அப்புறம் என்னாச்சு? ஐயா அந்த சமயத்துல எங்கிருந்தோ வந்தான். நம்ம அண்ணனும் போட்டிக்கு பாடுறோம். இல்லையா விஷயத்தை சொல்றேன். பாட்டுல பேசக்கூடாது, என்கிட்ட வசனத்துல பேசு. இடர் துடைப்பேன் என்றார். என்னடா இது ஏத்தமே புரியல. எங்க இருந்தோ வந்தான்றே. ஐயா எல்லா பேரும் தான் வர்றாங்க. நாம அறையறதுக்கு இங்கு வனே யாவே என்ன தவம் செய்து விட்டோம். பாட்டுல பஜன பாவதர் பயலுக்கு பிறந்த பாடாதே விஷயத்த சொல்ல எனக்கு கோவம் வந்துரு. பாவம் ஐயா நான் இப்ப கோச்சிட்டு இருக்கேன். யார் தெரியுமா? யார் தெரியும்? தங்க நம்ம நாட்டுல இருக்காது. தங்க இடத்த சொல்லு. தோண்ட சொல்ற. உங்க நாட்டு தங்க அபாய சங்கு நிறுத்து. உங்க நாட்டு தங்கம். அம்மா அவன் அவர் தானுங்க காப்பாத்திட்டாரு. தாண்டா உத்தமே. பொதுநல தொண்டைன்னா அவனுக்கு தான் தகும். அவன் மட்டும் என் சொந்த விஷயத்துல தலையிடாம இருந்தா இந்த ஜமீனுக்கு அவனை திவான் ஆக்கியிருப்பேன். என்னங்க திவான் பதவி கொடுக்கறேன்னு சொல்லுங்க, விழுந்துருவாரு. அப்ப நான் அவனுக்கு பதவி கொடுக்கறேன்னு நம்ம பக்கம் முடியாது. பாருங்க வர்றானா இல்லையா? வாஸ்தவம். இன்னொரு நாளைக்கு அவன் இங்க வரட்டும். அந்த பய கொங்கு நாட்டு தங்கத்துக்கு திவான் பதவி கொடுத்து முடிச்சிடுறேன். எல்லாம் எனக்கு கொங்கு நாட்டு தங்கத்தின் மீது ஜமீன்தாருக்கு நல்ல எண்ணம் அரும்பு இருக்கிறது. அந்த அரும்பை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய வேண்டும். இல்லாவிட்டால் உனக்குத்தான் ஆபத்து. அம்மா இனிமே எந்த வழியும் இல்ல. ஏன் இல்லை? அமுதா யோசித்தால் 1000 வழிகள் பிறக்கும். அருகில் வா. பயப்படாதே, போ. பைரவங்கிட்ட அம்மாவுக்கு என்ன பேச்சு? இதுல ஏதோ சொல்லுவோமா? யார்கிட்ட சொல்றது? என்னடா அது வயிற்று பசி அடைக்கலாம் போல் இருக்கு. இந்த ரகசியத்தை அடக்க முடியலையே. இப்ப யார்கிட்ட சொல்லி ஆகணும். தலை விடுச்சிருமே. போ தேவிக்கிட்ட சொல்லுவோமா? அவளை எங்க சந்திக்கிறது? கொங்கு நாட்டு தங்கம் முகமூடி வலை.
இந்த வீட்டு மாத்திரேன். கண்ணு எங்கயா? இதோ பின்னாடி இருக்கு. ஏன் அப்படி? இந்த காலத்துல எல்லாருக்கும் கண்ணு பின்னாடிதான் இருக்கும். ஏன்னா எல்லா பையனும் பின்னாடிதான் பாக்குறான், பின்னாடிதான் பேசுறான். அதனாலதான் இடத்த மாத்தி விட்டேன். முதல்ல நீ இந்த இடத்த மாத்து. இது அம்மாவோட அறையாச்சே, நீங்க வரலாமா? அவங்க பார்த்தா என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது. கொங்கு நாட்டு தங்கம் அடிக்கடி இங்க வர்றான் போட்டுக்கு நினைச்சு அம்மா முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவாங்க தெரியுமா? அப்புறம் நம்ம 2 பேருக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். கவலைப்படாத. என்ன நிமிர்ந்து நடக்கிற? நான் நடக்கல, இந்த ஓட நடக்க வைக்குது. என்ன செய்ய சொல்றேன்? மனுஷனா பிறந்தவன் அத்தனை பேரும் நிமிர்ந்து நடக்கணும்னு பெரிய பெரிய அறிவாளி எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. முடியுதா? ஐயா பக்கத்துல நின்ன உடனே என் உடம்பு வில்லா விளையுதே. முதல்ல இந்த இடத்தை விட்டு சீக்கிரம் போயிடு. அப்படி நாங்க உங்களை பார்க்க வரல. என்னது? கார்ல போட்ட ரகசியத்தை கக்க வந்து அவ்வளவுதான். அப்ப என்ன பார்க்க வரலையா? யோ, காட்டிட்ட பத்தியா ஆம்பளை புத்திய? மனசார அப்படி சொல்லுவானா? அமுதா, அம்மா கோவிலுக்கு நேரம் தெரியாம கோவிலுக்கு பரவாயில்ல. போய் கூட்டியா போ. என்ன இங்கே இருக்க சொல்லிட்டு உத்தரவு போட்டு போயிருக்காங்க. ஒண்ணு இங்க இருந்தாங்க, நான் இங்க வந்துட்டேன். கூட்டியா போ. கொங்கு நாட்டு தங்கமே, இந்த நாட்டு தங்கமே, இங்க வந்து பதுங்கனே. கொங்கு நாட்டு தங்கமே, உன்னை பார்க்க நான் நீண்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன். உன்னை பார்த்து சில விஷயங்கள் பேச வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு. ஏன் கொங்கு நாட்டு தங்கத்துக்கு இக்கல்? நீ ஒரு பொதுநல தொண்டன், உனக்கெல்லாம் நான் சேவை செய்ய வேண்டும். சாப்பிடு. ஏன் கையெல்லாம் நடுங்குது? கையில கத்தி இல்லையோ, அதனால நடுக்க முடியும். சாப்பிடு. என்ன மரியாதை, சாப்பிடும் போது கூட மறந்து தெரியல. என்ன கொங்கு நாட்டு தங்கம், ஏன் உடம்பெல்லாம் நடுங்குது? என்ன எங்கேயாவது எதிரிகளால் அடிபட்டாயா? என்ன விஷயம் எனக்கு சொல். உன் மேல் எனக்கு மிகவும் பிரியம். நீ கவிழக்கூடிய புகை வேண்டி காப்பாற்றினாயாமே, அதிலிருந்து உன்னை நான் இந்த ஜெயிலில் திவானாக ஆக்க வேண்டும் என்று கருதிவிட்டேன். ஆனால் உன்னை ஒன்று கேட்க வேண்டும். கொங்கு நாட்டு தங்கம், இதை ஒன்றை மட்டும் எனக்கு தெளிவாக சொல்லிவிடு. கடவுள் கூட இப்படிதான் வருவார் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. ஆனா நீ இங்க வர்றதும் தெரியல, போறதும் தெரியல, எப்படி வர்றது, முன்னுக்குள்ள வர்றியா, மேல இருந்து இருக்கிறியா, ஒண்ணுமே தெரியல. அதனால் உன்னை பாராட்டுகிறேன், உன்னுடைய சேவையும் பாராட்டுகிறேன். கண்டிப்பாக நீ திவானாக அந்த பணியை ஏற்றுக்கொண்டு நான் தீர வேண்டும். என்ன சொல்லுகிற? ஏன் மௌனம்? மௌனம் சாதித்தால் சரி என்றுதானே அர்த்தம். முகமுடிய ஓஹோ, முகமுடியோடு தான் இருக்கணும் போல இருக்கட்டுமே. நம்ம திவான் தான் முகமுடி திவானா தான் இருக்கட்டும். என்ன அதனால கண்டிப்பாக இருக்கும். யாருங்க ஏன் தங்க வர? ஏன் ஏன் கதவு முடியல? எதுக்காக கதவு விட்டு நம்பிக்கிட்டே வரீங்க? என்னது வெற்றி? வெற்றி. நான் திவான் பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவுடன் மனப்பூர்வமாக மகிழ்ச்சியுடன் ஆசீர்வாதம் தரவன்னு கால இல்லையா? எழுந்திரு கொங்கு நாட்டு தங்கம், எழுந்திரு. என்னது
நீதான் கொங்கு நாட்டு தங்கம். உண்மையான கொங்கு நாட்டு தங்கம் இல்ல, போலி கொங்கு நாட்டு பயமா இருக்குது. உண்மையை சொல்வது சும்மா இருங்க ஐயா. ஐயா நான் இல்லையா, நான் இவ்வளவு நாள் உங்களுக்கு கொடுத்தல மாத்திரம் அது பேர்ல ஆணையா சொல்றேன். நான் இல்லையா கொங்கு நாடு தங்க சந்தேகம் நெஞ்ச தொட்டு பாருங்க. குருவா பூட்டி ஓட்டின ஆண்டு நடக்குது போட்டேன். ஐயா இந்த காலத்துல கண்ணத்தனம் பண்றதுக்கு முகமூடி தேவைப்படுது, காதலிக்கிறதுக்கு முகமூடி தேவைப்படுது. என் ஜமீன்ல என் உத்தரவு இல்லாம காதலிக்கிறியா? சொல்லு. எங்கால யாராவது இருக்க போறாங்க? எப்படி சொல்லுங்க? சொல்லு. சூச்சமா சொல்லட்டுமா, பச்சையா சொல்லட்டுமா? நீ பச்சை தானடா. சொல்லு. என்ன சொல்றீங்க? சொல்லு. ஆமா, வண்டி எதை காதலிக்குது? வண்டில ரெண்டு வண்டி இருக்கு. ஒண்ணு தரையில ஒண்ணு காதலிக்கும். பறக்கிற வண்டு. பறக்கிற வண்டு பூவை காதலிக்கும். பூவில் என்ன இருக்கும்? பூவுல மது இருக்கும். மதுக்கு இன்னொரு பேர் இருக்கும். இன்னொரு பேர் என்ன? தேன். தேனை காதலிக்கிறியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? யாருங்க சிறையில வை, முதல்ல சிறையில வை. என்ன சரி, நான் போய் சிறைச்சாலைக்கு எனக்கு ஒண்ணும் பயம் இல்லை. ஆனா உங்களுக்கு வேளா வேலைக்கு யாரு மாத்திரை கொடுக்கறது அப்படின்னு யோசனை கொஞ்சம் சஞ்சலப்படுறேன், கொஞ்சம் சித்தலப்படுறேன். மாத்திரைக்காவது நீ கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும். என்ன மாத்திரை? அது நிரந்தரமான போட்டி அங்க வச்சு போட்டு தற்காலிகமா ரெண்டு முடிச்சு வச்சு ஏதாவது ஒண்ணு அடிச்சட்டு பிரிச்சு தாட்டுமா? அப்படியே அப்படி